என்னங்க சொல்றீங்க? ஐட்டம் சாங்னாலேயே ஓடுன படங்கள் பார்ட் 2 தான் இதோட நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் நடிச்சு 1982ல ரிலீஸ் ஆன சகலகலா வல்லவன் படத்துல வர நேத்து ராத்திரி அம்மா சாங் தான். அச்சச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. அம்மா அம்மா நம்ம சில்க் ஸ்மித்தாக்காகவே வந்து நம்ம ஊர் பெருசுங்க தாத்தாக்கெல்லாம் வந்து போய் வாயை பொளந்து பார்த்து அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த பாட்டுக்கு பெருசா செட் போட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து பிளான் போட்டுருந்தாங்களாம். அப்ப ப்ரொடியூசர் வந்து சொன்னாங்களாம், டே சில்க் ஸ்மித்தா இருக்கும்போது எதுக்குடா பெரிய செட்டு அப்படின்னு சொல்லி ஏவிஎம் ஸ்டுடியோ பில்டிங்லயே வந்து இந்த சாங்கை வந்து எடுத்தாங்களாம். செட்டை விட விஷயம் நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி எவனும் அந்த செட்டை பார்க்கல, எல்லாருமே வந்து சில்க் ஸ்மித்தா தான் வந்து வாயை பொளந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நம்பர் 2 என்டிஆர் நடிச்சு 2016 ரிலீஸ் ஆன ஜனதா கரேஜ் அப்படின்ற அந்த படத்துல வர பக்கா லோக்கல் அப்படின்ற நம்ம காஜல் அகர்வால் ஆடின சாங் தான். செம்ம லோக்கலா வந்து ஆடி இருப்பாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது காஜல் அகர்வால் கிடையவே கிடையாதான். படத்தோட நடுவுல வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து காஜல் அகர்வாலை போடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னனால தான் அந்த பாட்டே வந்து அதுக்கப்புறம் காஜல் அகர்வாலை வச்சு எடுத்தாங்களாம். ப்ரொடியூசர் சைடு அவ்வளவு வெறிய. 2021 ரிலீஸ் ஆன மிம்மி படத்துல வர பரமசுந்தரி சாங் தான். நம்ம ஏஆர் ரஹ்மான் சம்பவம் பண்ணி வச்சிருப்பாப்ல. ஆல்சோ அந்த சாங் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல 560 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. பாத்துக்கங்க.